ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி கேக் லாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட 2 kgயில் கேரட் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 2 kgயில் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து அவங்க பிரின்ஸிபலுக்காக இந்த கேக் வந்து ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அவங்க பிரின்ஸிபல் வந்து ஐஸ் கேக் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி நீங்கள் கேரட் கேக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்கவும் நானும் சரின்னு சொல்லி ஆர்டர் எடுத்துட்டேன். பட் அவங்க சொன்னது என்னென்னா, அவங்க சின்ன வேர்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த வேர்டிங்கும் மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கேரட் கேக்கை வந்து நான் செஞ்சுட்டு மேலே வந்து சாக்லேட் கணேஷ் இந்த மாதிரி போட்டு சைடில் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணி பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து சைடில் ஃபுல்லாக கொடுத்து கஸ்டமர் கொடுத்து அந்த வேர்டிங்கை வந்து நான்எடிபிள் ஃபோட்டோ பிரிண்டில் வந்து பிரிண்ட் எடுத்து நடுவில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். கேக் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேரட் கேக் வந்து 2 kgயில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த டின் சைஸில் வந்து 1.5 kg தான் வந்துச்சு. பேலன்ஸ் 1/2 kg தனியாக பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இதே நாள் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 kg கேக் அப்புறம் ப்ரௌனிஸ் எல்லாம் ஆர்டர் இருந்துச்சு. இதெல்லாம் என்னங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.